வெல்கம் டு வேல்செக் சேனல். ஆக்சுவலாக இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா 19 இன்ச் வேல்ஸ் எல்இடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஏற்கனவே நான் 3993 ஏற்கனவே ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ டே பை டே பார்த்தீங்கன்னா எல்இடியோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அதனால தான் இதை பற்றி இன்னொரு வீடியோ போகணுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஆக்சுவலாக ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இது 4500 4500 கம்மிங் ஒன்றாந்தேதியிலேருந்து வர ஒன்றாந்தேதியிலேருந்து சப்போஸ் ஒன்றாந்தேதிக்குள்ளே நீங்கள் எதுவும் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்போஸ் அந்த பழைய ப்ரைஸிங்கில் எடுக்கலாம். ஒன்றாந்தேதியிலேருந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4500. நம்மளோட எல்லா மாடலுமே 24, 32, 40, 50, 55 எல்லாமே டே பை டே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. சப்போஸ் நீ வேணும்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக புக் பண்ணுங்கள். இதில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்தது தான். இந்த இன்னொரு தடவை உங்கள் அந்த 4500 டிவி என்னென்ன இருக்கும் ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம். போன டிவியில் சொல்லாத விஷயங்களும் இதில் நம்ம சேர்த்து சொல்கிறோம். என்னன்றது பாருங்கள். ஜஸ்ட்டு டிவி ஓப்பன் பண்ணுறோம். 19 இன்ச்சில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துருங்க. அல்ட்ரா ஹை குவாலிட்டி இமேஜ், கிளியர் கிறிஸ்டல் சவுண்டு வித் ஏ கிரேட் பேனல்ஸு, ஸ்லிம் எல்இடி, கிறிஸ்டல் அண்ட் கிளியர் எல்இடி டிஸ்பிளே. ஆக்சுவலாக ஸ்க்ரீன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 16:10. இதோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா பிசி இன்புட்டு. நீங்கள் நார்மலாக வந்து பிராண்டோடு எந்த பிராண்டில் எடுத்திங்கனாலும் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் பண்ண முடியாது. நம்மளோட எல்லா சைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதோட ஸ்பெஷல் இதுலேயுமே விஜிஏ போட்டு இன்ஸ்டால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். மாடல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா EL2110G, EL19G மாடலு. ஜஸ்ட்டு பேக்கிங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஜஸ்ட் வாங்கினீங்கன்னா ஒரு கேரியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கையில் கூட பிடிச்சிட்டு அப்படியே போகலாம். ஓரளவு வெயிட்டாக இருக்குது. ஜஸ்ட் உள்ள என்ன இருக்குது ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத பார்ப்போம். வழக்கம் போல் ரிமோட்டு, அதோட பேஸ் ஸ்டாண்டு, டிவி, வேல்ஸ் டிவி ப்ளஸ் ஸ்பீக்கர். ரெண்டு சைட்லேயும் டிசைன் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் கொடுத்துருக்காங்க. கீழே கூடிய ஊஃபர் டைப் கொடுத்துருக்காங்க. நல்லா வால்யூம் அந்த மாதிரிலாம் குவாலிட்டியாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோலையோ. என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படின்றது நான் நார்மலாக இதுலேயும் பார்ப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கீழே வந்து விஜிஏ போட்டு நார்மலாக இங்கே வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிசி இன்புட்டு. இதோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதாப்பா, டிசி இன்புட்டு. நீங்கள் நார்மலாக சோலாரு, பேட்ரி, 12 வோல்ட் பேட்ரி அந்த மாதிரி இதுலேயும் டேரெக்டாக அதை ரன் பண்ணிக்கலாம். அதான் அதோட ஸ்பெஷலே. நீங்கள் யாராச்சும் ரொம்ப இன்டீரியர் கிராமத்தில் எங்களுக்கு கரண்ட்டே இல்லை அப்புறம் டிவி யூஸ் பண்ணலாம், தாராளமாக அந்த டிவி வாங்கி யூஸ் பண்ணலாம். டிசியோடு இருக்குது. அதுக்கடுத்து விஜிஏ போட்டு, அதுக்கடுத்து HDMI. இது ஆடியோ வீடியோ இன்புட்டு. இதில் வந்து ஒன்று வந்து ஆடியோ அவுட்டு, இன்னொன்று வந்து பிசி இன்புட்டு, தென் USB. அதுக்கடுத்து நீங்கள் வந்து RF இன்புட் இருக்குது. ஸ்லிக் டிசைன் தான். இது கீழே பேஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பவர் இன்புட்டு, வால்யூம் ப்ளஸ் வால்யூம் மைனஸ், மெனு ப்ளஸ் சோர்ஸ் இன்புட்டு, அடுத்து ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க, வால்யூமோட ப்ளஸ் மைனஸ். தென் வாரண்டி ஸ்டிக்கர், வீடியோ குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். ஜஸ்ட் இதில் வீடியோ எதுவும் ப்ளே பண்ண முடியாது. ஜஸ்ட் ஆன் பண்ணி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் ஜஸ்ட் இதில் ஷோ பண்ணி பார்ப்போம். ரிமோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாகவே இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்லிம் மாடல், ஸ்லிம் நல்லா பண்ணியிருக்காங்க. வேல்ஸ் இதில் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா மூவி. ஆக்சுவலாக இது பென்ட்ரைவ் மோடில் இருக்குது. நோ டிவைஸ்ன்னு இருக்குது. எதுவும் இன்டர்ஃபேஸ் பண்ணல. மூவி நம்ம நார்மலாக வீடியோஸ் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு மூவியில் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து டெக்ஸ்ட்டு. நீங்கள் டெக்ஸ்ட் ஃபைலு, பிடிஎஃப் ஃபைலு, வேட் ஃபைல் அந்த மாதிரி வச்சுன்னா டெக்ஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக ரீட் பண்ணி பார்க்கலாம். தென் அதுக்கடுத்து ஃபோட்டோ, ஜேபெக் ஃபைலு அந்த மாதிரி இமேஜஸ் ஃபைல்லாம் நீங்கள் ஃபோட்டோவில் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து மியூசிக், ஒன்லி ஃபார் சாங்ஸ் மட்டும் கேட்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா வெறும் மியூசிக் மோடில் போட்டு ஆடியோ மட்டும் கேட்டுக்கலாம். இது பென்ட்ரைவில் உள்ள ஆப்ஷன்ஸு. அதுக்கடுத்து என்னென்ன இன்புட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம்.
இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிவி ஒன்று, டிவி அதுக்கடுத்து ஏவி. டிவின்றது நம்ம பழைய ஆர்எஃப் டைப், ஆர்எஃபில் கொடுக்கணும் டிவியில் வரும். ஏவின்றது ஆடியோ வீடியோ இன்புட்டு. அதுக்கடுத்து HDMI, ஹை டெஃபினேஷன் மீடியா இன்டர்ஃபேஸ். நீங்கள் நார்மலாக ஹெச்டி சேனல் அந்த மாதிரி பார்க்கணுன்னா HDMIயில் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி. நீங்கள் நான் சொன்ன மாதிரி சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் பண்ணுறதும் பிசியில் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கீழே இருக்கிறது மீடியான்றது நம்ம பென்ட்ரைவ் போட்டு யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த மீடியாவில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெனுவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனு ப்ரெஸ் பண்ணுறோம். மெனுவில் பார்த்தீங்கன்னா பிக்சர் மோடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது பிக்சர் மோடில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட் அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பிக்சர் மோடில் போயிட்டு யூசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா மட்டும்தான் பிக்சர் மோடில் மாற்ற முடியும். பிக்சர் மோடை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இருக்குல்ல பிக்சர் மோடை செலக்ட் பண்ணுறோம். இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது? ஸ்டாண்டர்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைனமிக்கு, அடுத்து மைல்டு, அடுத்து யூசர். சப்போஸ் நீங்கள் வந்து இதில் பிக்சர்ஸ் பார்க்குறீங்க, பிக்சரில் வந்து எனக்கு பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட்லாம் வேரியேஷன் பண்ணணும் அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து டைனமிக், மைல்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் யூசர் நீங்களாக பண்ணணும் அப்படின்னு செலக்ட் பண்ணால் மட்டும்தான் யூசரில் போனீங்கன்னா தான் இந்த பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் எல்லாமே வந்து அந்த விசுவலாக தெரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மற்றதில் பார்க்குறப்ப இது க்ளோ ஆகாது. இது நீங்கள் வேரியேஷன் பண்ண முடியாது. சேம் இதே ஆப்ஷன்ஸ் தான் சவுண்ட்லையும். இப்போ எக்ஸிட் கொடுக்குறோம், பிக்சர் மோடு போயிடுச்சு. அடுத்து சவுண்டில் பாருங்கள், சவுண்ட்லேயும் சேம் அதே ஆசிடிஸ் தான். பிக்சர் மோடு, அதுக்கடுத்து சவுண்டு, சவுண்ட் மோட்லேயே இப்போ ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸ்டாண்டர்டில் இருக்கப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் யூசரில் போய்ட்டு தான் மாற்றணும். சவுண்டில் பார்த்தீங்கன்னா பேஸு, ட்ரிபிள், பேலன்ஸு, ஆட்டோ வால்யூம் அந்த மாதிரி ஆப்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து கிளாக்கு, நீங்கள் இதுலேயுமே டைமிங் அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஓஎஸ்டி லாங்குவேஜ், ஆன் ஸ்க்ரீன் டிஸ்பிளேல வர லாங்குவேஜஸ். நீங்கள் லாங்குவேஜ் நம்ம நார்மல் டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் இருக்குது. வேறு என்னென்ன லாங்குவேஜ் இருக்குன்னு நீங்கள் மாற்றி பார்த்துக்கலாம். லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா வேறு லாங்குவேஜ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கிலீஷு, டிட்டாச்சு, ஃப்ரான்ஸு, இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறது சைனீஸ், எல்லா லாங்குவேஜுமே இருக்குது. நம்ம இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கிலீஷ். அதுக்கடுத்து எஸ்பெக்ட் ரேஷியோ, இதுக்கு 4:6 இதில் இருக்குது. அதுக்கடுத்து ப்ளூ ஸ்க்ரீன். இப்போ பேக்ரவுண்ட் நம்ம ஆன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ப்ளூ வரணும்னா இந்த ஆனில் கொடுத்தீங்கன்னா ப்ளூ ஸ்க்ரீன் வரும். அதுக்கடுத்து கீலாக்குன்றது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எதுவும் வந்து நோண்டிடக்கூடாது. கீபேடில் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டிவியில் இருக்க கீழே வந்து எதுவுமே ஒர்க் பண்ணாது, ஆன் மட்டும் ஆகும், அவ்வளோதான். அதுக்கு ரீசெட்டு, அதுக்கு ஆப்ஷன்ஸ், இதான் அதில் இருக்க ஆப்ஷன்ஸு. வேறு இதில் எதுவும் டவுட்ஸ்னால் தாராளமாக நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்ககிட்டையும் டவுட்ஸ் கேட்கலாம். இல்லை உங்களுக்கு எதுவும் இந்த டிவி வாங்கி டவுட்ஸ்னால் தாராளமாக எங்கிட்டையும் கால் பண்ணலாம். டிவி ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு வந்து இது 4500. நீங்கள் சப்போஸ் 2 டேஸில் புக் பண்ணிங்கன்னா அந்த பழைய ப்ரைஸிங் கிடைக்கும். ஆஃபரை யூஸ் பண்ணிக்கங்க. 1ஆம் தேதிக்கு மேலே இது எல்லாமே 4500. நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டர் லிஸ்ட்டு எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். சப்போஸ் நீ எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்த்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். உங்களுக்கு நியரஸ்ட்டு என்ன ஊரில் இருக்கோ அவங்ககிட்ட ஜஸ்ட்டு கால் பண்ணி ஆர்டர் புக் பண்ணுங்கள். எல்லாருமே நீங்கள் மதுரை கால் பண்ணணும் தேவையில்ல. உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் லிஸ்ட்டு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும் கால் பண்ணால் போதும். நன்றி, வணக்கம்.